இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாயிருந்ததில்லை. தொடர்ந்து 6வது வசனத்திலே நாம் கவனிப்போமானால், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்த அந்த பார்வையை இந்த இடத்துல வார்த்தையினால விவரிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் பார்க்கிற பார்வைக்கும் மனிதர்கள் நம்மை பார்க்கிற பார்வைக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதுங்க. இப்ப ரத்தத்துல கிடக்கிற ஒரு சூழ்நிலை, அதை யாரும் பார்க்க விரும்பல. அப்படியே பார்த்தாலும் எந்த விதத்திலும் பரிதபிக்கல, இரக்கம் காட்டல. அவங்கவுங்க காரியத்துல தான் கரெக்டா இருக்காங்க. ஆனா காலில் மிதிக்கப்படுவதற்கு ஏதுவா இருந்தோம், அருவருக்கப்படத்தக்க ஒரு சூழ்நிலை இருந்தோம். ஆண்டவர் தான் சொல்றாரு, பாரு, உன் மேல யாருமே இறக்க வைக்கலன்னாலும் நான் இறக்கம் வச்சு பிழைச்சிருன்னு சொன்னேன். அதனாலதான் இந்த ஜீவன். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் பார்க்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆர்கிடெக்ட ஒரு பிளெயினான லேண்ட்ல நிப்பாட்டி, வெறுமையான இடத்துல நிப்பாட்டி, நீங்க இதுல என்ன பாக்குறீங்கன்னு கேட்டா அவர் சொல்லுவாரு, இதுல ஒரு பிரம்மாண்டமான பில்டிங்கை பாக்குறேன்னு சொல்லுவார். அத மாதிரிதான் அருவருப்பு, யாருக்குமே பிடிக்கல, யாருமே இறக்கம் செய்யல. இப்படிப்பட்ட நம்மை கர்த்தர் பார்க்கும்போது அவர் அருவருப்பா பார்க்கல, பிரயோஜனம் இல்லாதவங்கள பார்க்கல, கீழே கிடக்கிறவங்கள பார்க்கல, உயர்ந்த ஸ்தானத்தில் அவர் பார்க்கிறார். மேன்மையா அவர் பார்த்தார், ஆசீர்வாதமா அவர் பார்த்தார், அவருக்கு பிரயோஜனமாய் நம்மை பார்த்தார். பேதுருவை நம்ம பார்த்தா எப்படி பார்த்துருப்போம்? ஒரு மீன் பிடிக்கிறவனா பார்த்துருப்போம். ஆனா கர்த்தர் அவனை எப்படி பார்த்தார்? மனுஷனை பிடிக்கிறவனா பார்த்தார். இதான் அவருடைய பார்வையில் இருக்கிற வித்தியாசம். தாவீதை நம்ம பார்த்தா எப்படி பார்த்திருப்போம்? ஆடை மேய்க்கிறவனா பார்த்திருப்போம். ஆனா கர்த்தர் அவனை எப்படி பார்த்தார்? ராஜாவா பார்த்தார். தாவீதை பார்த்தா நம்ம குற்றவாளியா பார்த்திருப்போம், அவன் ஒரு பெரிய அநியாயக்காரனா பார்த்திருப்போம். ஆனா கர்த்தர் அவனை எப்படி பார்க்கிறார்? இதயத்திற்கு ஏற்றவனா பார்க்கிறார். யோசேப்பை பார்த்தா நம்ம எப்படி பார்த்திருப்போம்? அடிமையா பார்த்திருந்திருப்போம். அவன் மேல சுமத்தப்பட்ட பழி நிமித்த துரோகியா பார்த்திருப்போம். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட நிமித்த கைதியா பார்த்திருப்போம். ஆனா கர்த்தர் அவனை எப்படி பார்த்தார்? ஒரு பெரிய தேசத்திற்கு அதிபதியா பார்க்கிறார். இப்படிதான் ஆண்டவர் நம்மளெல்லாம் பார்க்கிறாருங்க. அவருக்கு பிரயோஜனமானவங்களா பார்க்கிறார். அவருக்கு பயன் உள்ளவர்களாய் பயன்படும் கருவிகளா கர்த்தர் பார்க்கிறார். இந்த உலகத்துல தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிறவர்களாய் அவர் பார்க்கிறார். அவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பவர்களாய் அவர் நம்மை பார்க்கிறார். அவருக்கு சாட்சியாய் நிற்பவர்களாய் அவர் நம்மை பார்க்கிறார். அதனால நீங்க உங்களை பார்த்துட்டு, நான் தகுதி இல்லாத ஆளு, நான் சாதாரண ஆளு, எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு தைரியம் இல்லை, என்கிட்ட பணம் இல்லை, என் குடும்பம் இப்படி இருக்கு, என் சூழ்நிலை இப்படி இருக்கு, என் நிலைமை இப்படி இருக்கு, என்னால எதுவும் செய்ய முடியாது, இப்படியே உங்களை பார்க்கிறதெல்லாம் நிறுத்திட்டு என்னை கர்த்தர் பார்க்கிற விதமாய் பார்க்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும் என்று நீங்க கேட்டு பாருங்க. உங்களை கொண்டு கர்த்தர் செய்யும் ஆசீர்வாதமான நிலையில அவர் உங்களை எப்படி பார்க்கிறார் என்பதை புரிந்தால் நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க, நீங்க கவலைப்பட மாட்டீங்க, தைரியமா இருப்பீங்க. பரிசுத்த பிதாவே, நீங்க எங்களை பார்க்கும் அந்த அழகான பார்வைக்காக ஸ்தோத்திரம், அந்த விசேஷமான பார்வைக்காக ஸ்தோத்திரம், அந்த உயர்ந்த பார்வைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.